பஞ்சாயத்து ரீமேக்கா? கண்டிப்பா பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா முதல்ல மர்மதேசத்துல வந்தபோது கொஞ்சம் ராவா தான் இருந்தாங்க. தலைவெட்டியான் பாளையத்துல வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். சார் நான் ரா வரல. நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு. இப்ப டெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களுக்கே அது ஞாபகம் இருக்காது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. ஏதாவது ஒரு சொல்லுங்க வெற்றி. ஐயோ தனுஷ் இதே தான் சொல்றாப்ல. ஓ 2 நேஷனல் அவார்டுக்கே அந்த கதையும் தான் நாங்க. இதுல கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிருக்கல. இட்டுவே வச்சு அந்த பையன் இப்படி கேட்க. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தலைவெட்டியான் பாளையம் பஞ்சாயத்து வெப்சீரிஸோடைய தமிழ் வெர்ஷன் அமேசான் பிரைமில் வந்து செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோட குரூ நம்ம கூட இருக்காங்க. டைரக்டர் நாகா சார் இருக்காங்க. ஸோ படத்தில் லீட் கேரக்டர்ஸில் நடித்த 3 பேர் இருக்காங்க. மிஸ்டர் அபிஷேக் இருக்காரு, சேத்தன் சார் இருக்காங்க, தேவதர்ஷன் மேம் இருக்காங்க. 4 பேருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில், குறிப்பாக இந்த சீரீஸ்க்காக மீட் பண்ணதில். ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்துன்ற அந்த வெப்சீரிஸ் வந்து ஹிந்தியில் வந்து பயங்கரமாக ஒர்க்கான ஒரு சீரீஸ். நம்ம ஊர்லேயே நிறைய பேர் அந்த பார்த்துட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எழுதியிருப்பாங்க. அது சீசனாக கடந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுலேருந்தே இது எப்படியான ஒரு இதுவாக இருக்கும், எந்த லேண்ட்ஸ்கேப்பில் இது நடக்கும், எந்த ஸ்லாங் பேசுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ டேரக்டர் இருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் அவர் அட்ரஸ் பண்ணுவாரு. ஓகே நாகா சார், இந்த ஐடியா ஆல்ரெடி படங்களை ரீமேக் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம், அதில் நம்ம ஒர்க் பண்ணியிருப்பாங்களாம், ரைட்டு. ஸோ வெப்சீரிஸை வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சீரிஸ் வந்து நம்ம ஊரில் ரீமேக் ஆகிறது வந்து இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா மல்டிலிங்குவலாக தான் இன்னைக்கு சீரிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, கன்சியூமும் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி சார் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு? இல்லை, இது வந்து டிவிஎஃப்ன்ற கம்பெனி பண்ணுறாங்க. அவங்க பாப்புலர் ஆன பிறகு இதை வந்து மற்ற லாங்குவேஜஸ்லையும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஐடியா அவங்ககிட்ட இருந்தால் வந்ததுன்னு நினைக்கிறேன். அமேசானில் பேசிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. ஓகே, பேர் யாரோ சஜஸ்ட் பண்ணியிருந்ததுனால கூப்பிட்டாங்க. ஸோ நான் இது வரைக்கும் ரீமேக் எதுவுமே பண்ணதில்லை, ஒரிஜினல் ஸ்டோரிஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரீமேக் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் முதல்ல ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹிந்தியில் பார்த்துருக்கேன். இது பண்ணணுன்னாக்கா என்னெல்லாம் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய மாற்றலாம், நிறைய மாற்றுறதுக்கு நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒரிஜினல் கிரியேட்டர் கூட இன்டராக்ஷன் பண்ணேன் நான். என்ன மாதிரியான டிஸ்கஷன் போச்சுன்னு அவர் சர்மாஜி அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சர்டன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அது இதெல்லாம் நல்லா இருக்குது. பட் இங்கே நான் மாற்றும் போது சில விஷயங்கள் என்னுடைய இன்புட்டாக வரும், கேரக்டரைசேஷன் கொஞ்சம் மாறும், சிச்சுவேஷன்ஸே சிலது கொஞ்சம் டீல் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் பேசும்போது அவர் வந்து அது உங்களோட இது, எனக்கு தெரியாத கல்ச்சர், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் பேசினார் அவர். ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் இருந்தது. சூப்பர் சார். அபிஷேக் ப்ரோ, உங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா வந்து ஷோஸ்லையுமே வந்து லைவாகவும் சரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். படங்களில் குட்டி குட்டி கேரக்டர்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதோட லீடு நீங்கள். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வரும்போது எக்ஸைட்டாக இருந்ததா இல்லை கொஞ்சம் பயமாக இருந்ததா? கண்டிப்பா பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா பஞ்சாயத்து நான் ரீமேக் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய ஃபேன் நான். ப்ளஸ் இது நம்ம சைட்ல இதெல்லாம் வரும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும்போது என்னதான் கேட்குறீங்களா, 2-3 தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு டினையில் தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் நான் ஷுவராகவே இல்லை சார். ஏன்னா ஒரு ரொம்ப நல்ல போயிட்டு இருக்க ஒரு சீரீஸை நம்ம தான் எடுத்து மாற்றணும், நம்ம தான் லீடில் இருக்கும்போது லாட் ஆஃப் ப்ரெஷர் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் திரும்பி வருமானது தெரியாது. ஸோ ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் சொன்னப்புறம் திடீர்னு இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுச்சு. என்ன ஒரு கான்ஃபிடென்ஸில் எஸ் சொன்னோன்னு தெரியலன்னு. பட் தென் நாகா சார், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ், சேத்தன் சார், டிடி மேம்லாம் இருக்கும்போது அவங்க கூட இருந்தாலே அவங்க ஷேடோவில் நம்ம ஒர்க் பண்ணாலே நல்லா கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் நல்லா கற்றுட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் சொன்ன எஸ் தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர ப்ரெஷர். பட் இப்போ நான் வந்து ரிக்ரெட் பண்ணல. ஸோ ஐவ் லேர்ன்ட் அ லாட். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கண்டிப்பாக திரும்பி கிடச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஹைண்ட்சைட்ல எஸ் சொன்னது நல்லதுதான்னு தோணுது. ஓகே, ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷனோட அந்த லீட் கேரக்டர் பேர் வந்து அந்த கேரக்டர்ல அபிஷேக். ஆமா, ஆனா உங்க பேர் கேரக்டர் வந்து சித்தார்த்தன் மாத்திருக்காங்க. ஆமா, அபிஷேக்னே இருந்திருக்கலாமா சார்? அது இருந்திருக்கலாம். பட் என்னமோ நம்ம ஊர்ல வந்து இந்த அபிஷேக்ன்ற பேர் கொஞ்சம் கம்மியா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு.
ஓகே, கொஞ்சம் நியூட்ரலாகவும் தேவைப்பட்டது. ஓகே. சித்தார்த் அப்படின்றது வந்து கொஞ்சம் நியூட்ரலான ஒரு பேர் மாதிரி இருந்ததுனால சித்தார்த் மாற்றிடுவோம் அப்படின்னும் சரின்னு அவங்களும் சொன்னாங்க. பேசிக்கா உனக்கு ரோல் மட்டும் தான், பேரும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு பர்சனலா வில்லேஜ் அந்த இதெல்லாம் நீங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அங்க எனக்கு கிடையாது ப்ரோ. அதனாலதான் இதுல கிடையாதுன்றது நல்லதா போச்சு. ஏன்னா இந்த ஷோலயும் அவர் வந்து சிட்டி பாய் கோயிங் டு வில்லேஜ் தான். ஸோ நான் பெருசா எதுவும் நடிக்கல, அங்க போய் லிட்டரலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் அவங்க கேமரால எடுத்து போட்டாங்க, அவ்வளவுதான். சூப்பர் சார். மேம், 2 பேருமே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நாகா சாரோட காம்பினேஷன்ல நாங்க பாக்குறோம் மர்மதேசத்துக்கு அப்புறம். ஸோ இந்த கூட்டணி அமையறதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் இல்லையா? மறுபடியும் நீங்க 2 பேரும் சார் டைரக்ஷன் நடிக்கிறீங்க ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ்ன்றது. ஸோ அதுல இருந்தே பேசலாம்னு நினைக்கிறேன் 2 பேரும். ஸோ பஞ்சாயத் ரீமேக்னு சார் வந்து சொல்லும் போது ஆஸ் பஞ்சாயத் ஃபேன்ஸ் ஜென்ரலா இப்போ அதை வெளியில இருந்து நாங்க கேட்டிருந்தோம்னா பஞ்சாயத்து ரீமேக்கா அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். பட் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல வந்து அந்த சேர்மேனுடைய ஹஸ்பண்ட் அந்த 2 கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அடடா அப்படின்னு இருந்திருக்கும் அபிஷேக் சொன்ன மாதிரி. பட் அது சொன்ன நபர் வந்து நாகா சார். அதனால சார் அடிச்சு தூள் கலப்பலாம் அப்படிதான் இருந்தது. பிகாஸ் எங்களுக்கு அவர் மேல இருந்த ஃபெய்த் தட் இது வந்து ஒரு ரீமேக் வந்து அதோடைய ஓன் ஃப்ளேவர்ல இருக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு அந்த பயங்கரமான நம்பிக்கை இருந்தது. திருப்பி இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து அவரோட ஒர்க் பண்றது, அது வந்து we were looking forward to. அது கிராப் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். சூப்பர். உங்க 2 பேருக்கும் கதை சொல்லணும்ட்டு தான் சார் வந்தாங்களா, மீட் பண்ணாங்களா, இல்ல எப்படி நடந்தது அது? இல்ல, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீட் பண்ணலாமா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம். ஓகே. யதார்த்தமா மேம் 2 பேரும் போனீங்களா? இல்ல, ஏதோ ப்ராஜெக்ட்னு தான் சொன்னாங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் மீட் பண்ணலாம் பேசலாமா அப்படின்னா சரி போனோம். இப்போ உட்காந்த உடனே நாங்க ஏற்கனவே பஞ்சாயத்து பார்த்து எப்படா சீசன் 2 வரும் அப்படிங்கிற சீசன் 2 3 3 வந்து இப்போ ரீசெண்டா வந்துச்சு. அப்பதான் 2 வந்துச்சு. 2 சீசனும் பார்த்து both of us are big fans. இப்படி ஒரு இது எடுத்திருக்காங்க, சீரிஸ் எடுத்திருக்காங்க. அவரை பிரேக் பண்ணும்போது எக்ஸைட்மெண்ட் அப்படி இருந்துச்சு. ஐயோ இதையே கேக்குறீங்க, கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் என்னதான் அந்த பயம் இருந்தாலும், பிகாஸ் அது ஒரு பெரிய ஹிட் அண்ட் மக்கள் மத்தியில ஒரு ரொம்ப பெரிய ஒரு கனெக்டா இருக்கிற ஒரு விஷயம் பஞ்சாயத்துங்கிறது. அதை வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரியே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அண்ட் ஈஸியா வந்து கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் தூக்கி போட்டுருவாங்க. டேய் ஏன்டா இது வேணுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா சொன்னது அவராச்சே, கண்ணை மூடிட்டு ஒத்துக்கிட்டாச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் கூட 2 பேரும் சேர்ந்தோ தனித்தனியா ஒர்க் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் நாகா சாரோட ஆக்ஷன் கட் சொல்லி அந்த ஸ்பாட்ல இருந்தது வந்து எவ்வளவு ஸ்பெஷல், எவ்வளவு நாஸ்டாலஜிக்கா இருந்தது 2 பேருக்கும்? நிறைய நாஸ்டாலஜியா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 27 வருஷம் தாண்டிச்சு. இப்பெல்லாம் வந்து ஒரு டேக் 2 டேக்ல ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே. மறுபடியும் 20 டேக் கொண்டு போய் விட்டாரு. ஓகே. என்ன சார் இல்ல எல்லாத்தையும் அவருக்கு வந்து டேக்ல இருக்கறத அழிச்சிட்டு தான் நம்ம போறோம். ஓகே. புதுசா எழுதுவார் அவரு. ஓகே. ஆமாமா. நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் மர்மதேசம் நடிக்கும் போதே அப்படிதான். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்போ கன்னடத்துல நடிச்சிருந்தேன், ஒரு படங்கள் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஓகே நம்ம இதுதானே பண்ணிடலாம் அப்படின்னு. வாங்க உனக்கு எதுவும் தெரியாது அழி அப்படின்னு எல்லாத்தையும் ஃபுல்லா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா எல்கேஜில இருந்து அப்ப புதுசா தான் வந்தேன். எனக்கு எல்கேஜில இருந்து இப்போ தலைவெட்டி அம்பாளையத்துல மறுபடியும் எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா சார், ஏன்னா சினிமால வந்து இப்போ ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சொல்றாங்க நம்ம லேர்னிங்ன்றது எவ்வளவு முக்கியமா, அதை விட முக்கியம் அன்லேர்ன் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அப்படியான விஷயம் தான் 2 பேரும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல 2 பேரும் வந்து கொஞ்சம் மாடஸ்டா பேசுறாங்க. ஓகே. வித் இவ்வளோ வருஷங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ கேன் சி. முதல்ல மர்மதேசத்துல வந்தபோது கொஞ்சம் ராவா தான் இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் இப்போ தலைவெட்டியான் பாளையத்துல வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். சார் நான் ராவா வரல, நீங்க ராவா ஆக்கிட்டீங்க. இந்த மானே தேனே பொன்மானே இதெல்லாம் அப்பப்போ நீங்க போட்டீங்கன்னா எங்களுக்கு பூஸ்டா இருக்கும். இப்படி ஒரு இட்டுவே வச்சு அந்த பையன் இப்படி கேட்க சொல்றீங்க. அப்பப்போ சொல்லிருந்தா அவங்களும் கான்ஃபிடென்ட்டா ஆகக்கூடாது. ஆகக்கூடாதா? அதெல்லாம் சொல்லிட மாட்டாது.
சார் ஏன் சார் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க? சிட்டே கிடையாது, அதுதான் பிரச்சனையே. ஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது இல்ல. அது குட்னு சொல்ல மனசு வராது. மனசு வராதா சார்? இல்ல இவருக்கும் அப்படிதான். வெற்றிமாறன் கிட்டயும் அதுதான் பார்த்தேன். ஒரு தடவை கேட்டேன் நான், ஏன்னா ஓகேவா பிகினிங்ல ஓகே ஒரு 4-5 நாள் நடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஓகேவா யார்கிட்ட? வெற்றிமாறன் கிட்ட. வெற்றி சார். ஓகே வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல ஏதாவது சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்க வெற்றி, ஓகேனா கொஞ்சம் ஓகேனாலும் சொல்லுங்க அப்படின்னா. ஐயோ தனுஷ் இதேதான் சொல்றாப்ல அப்படின்னு. ஓ 2 நேஷனல் அவார்டுக்கே அந்த கதையும் தான் நாங்க. ஓகே சார், அந்த அப்ரிசியேஷன் கம்ப்ளீட் பண்ணிருங்க சார். ஆமா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சூப்பரா பண்ணீங்க. இல்ல சார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஒரு 20 டேக் போலாம் சார். அந்த அப்ரிசியேஷன் கேட்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாருங்க 2 பேரும். இத்தனை வருஷம் தவம் போல. மர்மதேசம் 2 தலைவெட்டியான் பாளையம். அவர் எல்லாமே படிச்சாருங்க, ஃபிலிம் அப்ரிசியேஷன் மட்டும் படிக்கல. சார் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கவங்க டீச்சர்ஸ் உங்களை கொண்டாடவே மாட்டாங்க. நீங்க எப்ப பாஸ் அவுட் ஆறீங்களோ அப்பதான் என் ஸ்டூடெண்ட் அவன் சொல்லுவாங்க. ஆமா நீங்க இன்னும் நிறைய இருக்கு அவங்க ஸ்கூல்ல முடிக்கிறதுக்கு, வெயிட் பண்ணுங்க பாஸ் அவுட் ஆயிட்டு. 2, 3, 4 ஆமா நிறைய 20 முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு. இப்போ இதுல கஸ்டமைஸ் பண்ணது இருக்குல்ல சார், இப்போ எல்லாருமே பஞ்சாயத்து பார்த்துட்டு அதுல ஃபேன் ஆயிருக்கோங்க. ஸோ அதுல இருந்து சீசன் அடுத்த எப்போ வரும்னு சார் சொன்ன மாதிரி விஷயங்களா இருக்கு. ஸோ இதை நம்ம ஊருக்கு ரீமேக் பண்றோம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷரா இருந்திருக்குன்றத தாண்டி உங்களுக்கு கல்ச்சுரலாகவும் லேண்ட்ஸ்கேப்பாகவும் இங்க நடக்கிற பாலிடிக்ஸாகவும் நம்ம டைரக்டா வசனங்கள்ல பேச முடியலனா கூட அது ஃப்ரேம்ல வந்து இங்க காட்டி ஆகணும். ஸோ அங்க வந்து யூபியில் நடந்த விஷயம் எப்படி இருக்குன்றது இது தமிழ்நாட்டில் நடக்கும்போது இது பொலிட்டிக்கலாகவும் சில விஷயங்கள் வந்து நீங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் இந்த வசதிகள் இருக்கு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அந்த கஸ்டமைஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க சார்? நிறைய ஒன்றும் டைம் எடுத்துக்கல. ஏன்னா அது எழுதினது பாலான்னு ஒரு தமிழ் ரைட்டர், பாலகுமாரன். அவர் எழுதும் போதே வந்து கொஞ்சம் ஜென்ரலாக வசனங்கள்ல நம்ம இது பண்ணும்போதே வந்து அந்த உணர்வு வந்துடும். நம்ம ஊர்ல நடக்குது, நம்ம ஆட்கள் பேசுறாங்க அப்படின்றது. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணோம், லைக்கனும் ஜானரிக்கா ஒரு தமிழ்ல பேசாம ஒரு ஒரு ஏரியாவை சேர்ந்து இதுவா பேசணும். அதே நேரத்துல வந்து அது புரிபடாத ஒரு வார்த்தைகளும் வரக்கூடாது. இப்படி அதை கஸ்டமைஸ் பண்ணோம். முதல்ல வந்து திருநெல்வேலினாக்கா திருநெல்வேலி நிறைய பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கயத்தார் சைடு வருவோம். ஸோ இந்த மாதிரி பேசி லைக்கணும். அதுக்கப்புறம் அந்த இதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு என்னென்ன வட்டார வழக்குகள் இருக்கும் அது எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்தோம். இது கொண்டு வரும்போதே நமக்கு வந்து ஒரு சில அதான் நம்ம மொழியில இல்லாத பாலிடிக்ஸ் இல்லை இல்லையா? ஸோ மொழியிலேயே அந்த பாலிடிக்ஸ் வந்துடும். ஓகே, நம்ம கல்ச்சுரல் பதிவுகள் எல்லாமே அதுலேயே இருக்கிறதுனால முதல்ல மொழி மாற்றம் செய்யும் போதே நம்ம வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணதுனால பெருசா ஒன்றும் நமக்கு அதில் இது ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி இருக்கணும், அதுக்கான இடம் தேடுறது. அப்புறம் கேரக்டர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் சீசன்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க இன்டர்பிரட் பண்றது. ஓகேமா போதுமா? சீசன்ட் ஆக்டர்ன்றாங்க சார் 2 பேரையும். ஆமா ஓகே சூப்பர். இந்த சீசன்ல இருக்கீங்க, அடுத்த சீசன்ல இருப்பீங்களா பார்க்கலாம். அந்த சீசன் நல்ல மிஷன் சக்சஸ். ஆமா ஓகே சார். சோ அந்த மாதிரி தான் வந்து இது அடாப்ட் பண்ணோம். ஸோ அடாப்டேஷன் வரும்போது அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். ஸோ சில சிச்சுவேஷன்ஸ் அங்கே அவங்க யூஸ் பண்ணியிருந்தது அதெல்லாம் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது அப்படின்றது, அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள். நம்ம ஊருக்கு சில என்னதான் சொன்னாலும் அந்த நார்த் சவுத் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நிறைய டிவைட் இருக்கும். இந்த மொழி பற்று நமக்கு கொஞ்சம் ரொம்பவே அதிகம். ஓகே, இந்த மொழிப்பற்று சார்ந்த சில விஷயங்கள். ஓகே, அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆட் பண்ணதுல சரியாச்சு. சூப்பர் சார். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்லேயே வந்து சிட்டியில் ஒரு பான் அண்ட் பாட்டப் இருக்கக்கூடிய ஒரு அர்பன் பாய், அர்பன் யங்ஸ்டர். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக தானே போயிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படி பார்ப்பாங்க, நீ கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ கதையிலே அப்படிதான் இல்லையா? ஸோ சித்தார்த் எஸ் அப்படின்ட்டு. ஸோ அவங்க நீங்க வந்து உள்ளுக்குள்ள போகும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்குது, உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கு, ஆக்வர்டா இருக்கு, அவங்களால ஜெல் பண்ணிக்க முடியல, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பர்சனல் லைஃபை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வில்லேஜோட லைஃப் ஸ்டைல்ல? அவங்க ரொம்ப லேட் பேக்கா சில்லா இருக்காங்க சார். ஒன் டே அட் டைம்னு அவங்க வாழ்வாங்க. நம்மலாம் நாளைக்கு என்ன, இந்த வாரம் என்ன, எவ்வளவு ஃபாலோவர்ஸ், எவ்வளவு வியூஸ்ன்னு பாக்குறோம். அவங்க அதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை.
அவங்க பாட்டுக்கு 4 பேரோட பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அதே ஸ்பாட்ல டெய்லி வந்து மீட் பண்ணுவாங்க. எங்க ஷூட்டிங் பார்க்க ஒரு ரெகுலராக 4 பேர் வருவாங்க. அவங்க பார்க்கறத பிடிச்சு பார்க்குறாங்களா இல்லை கடுப்பாய் பார்க்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கு சார். நம்ம தான் சொல்லுவோம் வில்லேஜுக்கு போனால் we are missing out on so muchன்னு, பட் we are missing out on so much peace. ஏன்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சில்லா இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ அட்வான்ஸ்டா இல்லையே, இவ்வளோ டெக்னாலஜி இல்லைன்னா அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அவங்க ரொம்ப மெதுவா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு நாளும் அவ்வளோ ஃபுல்ஃபில்டா வாழ்றாங்க. ஸோ அந்த லைஃப் கொஞ்சம் பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு, பொறாமையா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நம்ம டக்குன்னு அப்படி டிரான்சிஷன் ஆகி வாழ்ந்துடவும் முடியாது. நம்ம தூரத்துல இருந்து பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி இங்க தான் வந்தாகணும். ஸோ அதனால அது ரொம்ப வியர்ப்பா இருந்துச்சு. அது ரொம்ப இந்த லைஃப் இருந்தா செமையா இருந்திருக்குமேன்னு தோணுது. பட் டக்குன்னு டிரான்சிஷன் ஆயிட முடியாது. ஓகே, டேக்அவேன்றது என்ன உங்களுக்கு வில்லேஜ்? அதான் சார், அந்த அது ஒரு வேற ரியாலிட்டி மாதிரி இருந்துச்சு சார். இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்பீடா இல்லாம ரொம்ப ஸ்லோவா ஒரு காமா இருந்துச்சு. ஸோ அது ஒரு பிகெஸ்ட் டேக்அவே. அட் த சேம் டைம் நம்ம ஒரு வேலை பண்ண தான் போயிருக்கோம். நம்ம அங்க வந்து ரிலாக்ஸ் பண்ண ரெசார்ட்டுக்கு போற மாதிரி போல, தலைவெட்டியாம் பாளையத்துக்கு கடுப்பாய் போயிருக்கோன்ற ஒரு பெரிய டேக்அவே எதுவும் இல்லை. நம்ம அங்க போயிட்டு ரசிச்சுட்டு திரும்பி வந்துட்டோம், அவ்வளவுதான். சார் 2 பேருக்குமே இப்போ சார் சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சீசன்ட் ஆர்டிஸ்ட்ன்ட்டு. சோ என்ன சார் சிரிக்கிறீங்க? செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் சொல்றாரு, அதனால சோ அதுல இருந்தே நீங்க வரல. சோ ஒரு கேரக்டர் கன்சியூம் பண்ணும்போது இப்போ நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து கேட்கறது தான், இப்போ ஆர்டிஸ்டுமே சொல்றதுதான், இப்போ ஒரு கேரக்டருக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் டே நடிக்கிறதுக்கும் அதே கேரக்டர்ல ஒரு 10வது நாள் நடிக்கிறதுக்கும் நம்ம வித்தியாசம் இருக்கும். அந்த 10வது நாள் நடிக்கும் போது அந்த கேரக்டருக்குள்ள நம்ம போயிடுவோம், நம்மளே அறியாம சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கேரக்டரிஸ்டா இருக்கும்போது இவ்வளோ டைம் ஸ்பேஸ் ஒரு படத்துல ஒரு கேரக்டரா உங்களுக்கு வாழ்றதுக்கான இது வந்து எல்லா படத்துலயும் இருக்காதுல்ல. ஒரு படத்துல 5 நாள் இருக்கும், ஒரு படத்துல 20 நாள் இருக்கும். ஸோ அப்ப அந்த கேரக்டருக்குள்ள நீங்க பெனிட்ரேட் ஆகி போறது வந்து சேலஞ்சா இருக்குமா, இல்ல பை எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து சீன் பேப்பர் கொடுத்து நரேட் பண்ணோடனே அந்த அட்டையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஈஸி ஆயிருமா? இல்ல, ஐடியலி வந்து ஷூட்டிங் முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் ஷாப் வச்சா நல்லது. நம்ம இதுக்கு பண்ணோம். ஓகே சார் வந்து மீட் பண்ணி எல்லாருக்கும் நீ எந்த மாதிரி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டு, கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நம்ம வந்து அடுத்த கேரக்டரோட நமக்கு என்ன உறவு, இவங்களோட எனக்கு என்ன உறவு, அவரோட என்ன உறவு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணிட்டா ஐடியலி இட் இஸ் குட். ஓகே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போதே அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்ட உடனே நீங்க உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஓகே. அது இல்லைன்னா கொஞ்சம் சேலஞ்ச் தான். பட் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து கதை கேட்டிருப்போம். ஓகே. என்ன கேரக்டருங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கதை கேட்டதுல வந்து ஃபர்ஸ்ட் சீன் அண்ட் ப்ரீவியஸ் டே கேட்டுப்போம் என்ன நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது பட் என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு முறை பிரேக் விடும்போதும் ஒரு பிரேக் விட்டுட்டு திரும்பி வந்தாலும் அந்த முதல் நாள் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அது அந்த கேரக்டர்ல சில பாடி லாங்குவேஜ் இருக்கும், அதை மறந்து போயிடும். ஓகே ஓகே. ஸோ நான் எடுத்து கொடுக்கணும், அப்போ சொல்லுவேன் இல்லை அந்த பாடி லாங்குவேஜ் இது மிஸ் ஆகுது, கேரக்டர்ல இருந்து வெளில போறீங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு பிடிச்சி வர முடியும். அதே மாதிரி ஆக்சென்ட், ஸ்லாங், இப்போ திருநெல்வேலி ஸ்லாங் பேசியிருக்கோம். இதுல ஒரு 2 நாள் கேப் விட்டு மறுபடியும் ஷூட்டிங் போனோம்னா அந்த ஸ்லாங் விட்டுரும். அதுக்கப்புறம் திருப்பி சொல்லுவாரு அந்த ஸ்லாங் சவுண்ட் வேற. ஓகே ஓகே. இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு சின்ன பிட் கூட மிஸ் ஆகாம பேசணும். எனக்கு எப்பவுமே படங்கள் நம்ம நடிச்ச படங்கள் பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த சீன்ல இதுல கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிருக்கேன்ல அப்படின்னு தோணும். மத்த சீனை விட அது கொஞ்சம் வித்தியாசப்படுற மாதிரி மைண்ட்ல இருக்கும். சோ சிலப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரீஷூட் பண்ணுவாங்க, அப்ப நிம்மதியா இருக்கும், கேரக்டர்ல வந்துட்டு இப்ப ரீஷூட் பண்றீங்களா அப்படின்னு. நாங்க சார் இதுல மட்டும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீனே ஒரு 10 தடவை எடுப்போம். அதனால அதுக்குள்ள நாங்க கொஞ்சம் சிங்க் ஆயிடுவோம். அது வந்த பிறகுதான் டேக் ஓகே ஆகும். சோ அந்த விதத்துல பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்க அப்படி இல்லை. சார் சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப்ன்றது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் அப்படின்றது. ஒர்க் ஷாப்ல ஆக்சுவலா அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்ட கேள்வி வந்து, ஓகே இப்போ நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க, சீன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாத்தோ இருக்கீங்க, சோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவருடைய கேரக்டர் நான் எப்படி பர்சீவ் பண்றேன், இன்னொருத்தர் ஆனந்த் சாமி இருக்கார், அவரை நான் எப்படி பர்சீவ் பண்றேன், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு, சேத்தனை கேட்டாரு, அப்புறம் ஆனந்த் சாமி, எல்லாரும் அபிஷேக் மட்டும் கேட்கல. சோ நாங்க வெயிட் பண்ணோம். லாஸ்டா வந்து கேக்குறாரு போல இருக்கு, ரெடியா இருந்தாராம். அபிஷேக் லாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அபிஷேக் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா கேட்கவே இல்லை.
சார் அப்படின்னு இல்ல இல்ல நீ ஊருக்கு புதுசா வர அதனால உனக்கு யாரையும் தெரியாது நீ நீ அப்படியே அப்படியே இப்படியே க்ளூலெஸ்ஸாவே இருந்து சொன்னாரு. ஸோ அதுவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. So, yeah. ஸோ அதெல்லாமே அப்புறம் எங்களுக்கு ஆமா இல்ல இவர் எப்படி எங்களை பர்சீவ் பண்ண முடியும்? கரெக்ட் கரெக்ட். புதுசு தானே நாங்கலாம். So he has to be raw. He should not have a perception about us. ஓகே, இல்லை அந்த கேரக்டர்ஸை பர்சீவ் பண்ணுறது தான் கதையே. புரியுது புரியுது சார். ஸோ இது முதல்லயே வந்துடுச்சுனாக்கா எனக்கு தெரியுன்ற மாதிரி நிற்பாங்க, பாடி லாங்குவேஜ் வந்துடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு அவரோட கேரக்டர் இவரை பத்தி உங்களுக்கு ஆமா. கேட்டிருக்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் புதுசா வந்திருக்கிற ஒரு ஆபீசர் செக்ரட்டரி. செக்ரட்டரி. ஓகே ஓகே செக்ரட்டரி செக்ரட்டரி. உங்களுக்கு இந்த ஸ்லாங்லாம் வச்சு பேசுவோம். உங்களுக்கு மேபி அந்த ஸ்லாங் இருக்காது, ஏன்னா இங்க இருந்து போறாங்க ஜென்ரலா. பட் ஏதாவது வார்த்தைகள் வந்து புதுசா இருந்ததா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல கேட்கற மாதிரி? ஏன்னா இவங்களாம் அதை ஒர்க் பண்ணி டயலாக்ல பேசுறாங்க. நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு. இப்ப டெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களுக்கே அது ஞாபகம் இருக்காது. அங்க லக்கிலி எங்க செட்ல இருக்க 2 டெக்னீஷியன்ஸ்க்கு அந்த பாஷை தெரியும். சோ நான் பாஷைங்களா அது தமிழ் தானே? இல்ல அந்த ஸ்லாங் ஐயோ சாரி மன்னிச்சிருங்க, அவ்வளவு க்ளூலெஸ்ஸா இருக்கேன் சார் நான். அந்த ஸ்லாங் தெரியும். சோ லைவ்லயே நிறைய கரெக்ஷன்ஸ் நடக்கும். அந்த டேக் முடிஞ்சப்ப இல்ல அந்த 2 வார்த்தையை அப்படி மாத்திடலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்தது நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அதனால நிறைய வார்த்தை அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா சார் ஏதாவது? பாத்தீங்களா சொல்லிருக்கோம்ல அப்படின்னு முடியும், எல்லாம் அப்படி முடியும். ஏதோ இருக்கு. வேணாம் என்ன சார் இதுதான் சர்ப்ரைஸ் இருக்கா? இல்ல அத நீங்க எபிசோட் பாக்கும்போது தெரியும். சொல்றோம் இல்ல அப்படின்றது வந்து சொல்றோம்ல சொல்லுதோம் சொல்ல மாட்டாங்க. ராக்கு பதிலா தா. ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த அடாப்டேஷன்ன்றது பேசும்போது நம்ம கிரியேட்டிவா சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ஆர்டிஸ்டா நீங்க தொடர்ந்து இவ்வளவு வருஷங்கள் படங்கள் ஒர்க் பண்ணிருக்கும் போது ரஜினி சார் கூட பொன்னியின் செல்வனோட ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாங்களே, இப்போ ஒரு அழுகனா ஸ்டாக் நம்மளே அறியாம ஒரு ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துடும் பை எக்ஸ்பீரியன்ஸ்ல. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றது தான் விஷயம் உண்டு. ஸோ அது தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் பை ப்ராக்டிஸ்ல அதுவே வந்துடும்ல. ஸோ அதை உடைக்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கு 2 பேருக்கும்? அதுக்கு பெரிய பங்கு அந்த ஸ்கிரிப்ட், அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் நம்ம ஒரே மாதிரி பிளே பண்ண முடியாது. ஸோ அந்த கதாபாத்திரம், அந்த சூழ்நிலை, அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவளுடைய அவேர்னஸ் என்ன, எந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடும், இந்த விஷயங்கள் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கிரிப்ட்ல டெப்த் இல்லைன்னா தான் அந்த ஸ்டாக் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கிரிப்ட்ல டெப்த் இருக்கு, கேரக்டர்ல டெப்த் இருக்கு அப்படின்னும் போது டீசென்ட் ஆர்டிஸ்ட் ஷுட் பி ஏபிள் டு டெலிவர் டிஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு சார் உங்களோட இதுக்கு நான் ஆட் பண்றேன், அவங்க சொன்னது கரெக்ட். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ். இப்போ வந்து ஓகே நான் போன படத்துல பண்ண மாதிரியே இதுல பண்ணக்கூடாது, பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா போய் நின்று அங்க பண்ணா வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடி நம்ம பிலீவ் பண்ணணும், ஓகே இது கரெக்டா பண்ணிட்டு இருக்கேங்கிறது நம்மளே கம்ஃபர்டபுள் ஆகணும். அது பிலீவ் நமக்கே வந்தாதான் நம்ம வந்து கன்வின்சிங்கா பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா வந்து அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்துடும். செல்ஃப் அனலைசிஸ்ன்றது ஏன்னா நீங்க சொன்னீங்களா மேம், படம் பார்க்கும்போது இந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, இதுல நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், இல்ல ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த மீட்டர்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கும் அப்படின்னு ஒரு அது வந்து உங்களுக்கு தான் தெரியும், எங்களை விட நடிச்சவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜாவோ இல்லை எக்ஸ்பிரஷனாவோ இது ரிப்பீட்டடாக இருக்கே அப்படின்ற ஒரு செல்ஃப் அனலைசிஸ் ப்ராசஸ் வந்து எந்த டைம்ல நடக்கும்? இப்போ இந்த மானிட்டர் அப்படின்றது நம்ம பார்க்குற வசதி இருக்கு. ஸோ அப்பெல்லாம் விட மாட்டாரு, கிட்டே போக முடியாது. டைம்ல ஒரு துளியை போட்டு மூடிடுவாங்க. நாங்கள் அப்படி ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். அவர் மட்டும் உள்ள போய் ஷார்ட் பார்த்துட்டு வந்துடுவாரு. ஸோ அது ஒரு ப்ளஸ் இப்போ. ஸோ நமக்கு இம்மீடியட்டா நம்ம பார்க்க முடியும், கேட்கலாம், கேன் ஐ வாட்ச் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஓகே இது கன்வின்சிங்கா இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சம்டைம்ஸ் போய் பார்க்க மாட்டோம். பட் ஒரு வேலை ஏதாவது மாற்றணுமோ அப்படின்றது இருந்துச்சுன்னா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒன் மோர் கேட்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் இருக்கு, இப்போ ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கு. அண்ட் சிலப்போ டப்பிங்ல ஃபீல் ஆகும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் வாய்ஸ்ல கொஞ்சம் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ஐ திங்க் நம்ம ஒரு சீனை வந்து ஃபர்ஸ்டே நம்ம வாங்கி நம்ம அதை உள்வாங்கிக்கும் போது நமக்கு மென்டலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஓகே இப்படி டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ரொம்ப ரேரா தான் நமக்கு வந்து சீன் பேப்பர்ஸ் லாஸ்ட் மினிட்ல வரும். ஸோ அண்ட் கேரக்டர் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்கு, டெப்த் ஆஃப் த கேரக்டர் எல்லாமே இருக்கு.